வெல்கம் டு டிஜி ஸ்டோரிஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஷ்ணு விஷாலோட கட்டா குஸ்தி 2 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி கட்டா குஸ்தி 1 நான் பார்த்தேன். சரி 2 வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இப்பதான் விட்டுருக்காங்க, என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா நான் பார்த்தேன். 1 படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டா குஸ்தி 1 ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த கான்செப்டே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். படிக்காத ஒரு புருஷன், படிச்ச பொண்டாட்டி, ஒரு ரெஸ்லரா இருக்கிற பொண்டாட்டி, ரெண்டு பேருக்கு நடக்கிற கெமிஸ்ட்ரி, லவ், அதை வச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் போயிருக்கும். செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா எல்லாம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்துரும், அந்த குழந்தையும் வளர்ந்துரும். இவர் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹஸ்பண்டா இருப்பாரு, எந்த வேலையும் பார்க்காம வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு நம்ம விஷ்ணு விஷால் வந்து. இவங்க வந்து ஒர்க்கிங் உமனா ரெஸ்லரா இருப்பாங்க. அதனாலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து இவங்களுக்குள்ள வரும். அதை தவிர்த்து இன்னொரு டீச்சர் வேற லிங்க் ஆவாங்க. அதெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி ஃபன்னா கொண்டு போயிருப்பாங்க படத்துல. காமெடி எல்லாம் சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நம்ம பாராட்டி ஆகணும். விஷ்ணு விஷால் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் நீட்டா பண்ணியிருந்தாரு. ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க கேரக்டர் நீட்டா இருந்தது. கருணாஸ் தான் கொஞ்சம் காமெடி சூப்பரா பண்ணியிருந்தாரு இந்த படத்துல. கருணாஸ் வந்து போன பாட்டுல கூட இந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது, இந்த பாட்டுல கொஞ்சம் காமெடி எல்லாம் ஒர்க் ஆயிருந்து. அதை தவிர்த்து இந்த டீச்சரோட அப்படி போட்டு பாட்டு போட்டு நம்ம விஷ்ணு விஷால் ஆடுவாரு, அதெல்லாம் நல்லா ஃபன்னா இருந்துச்சு. அதே மாதிரி இன்டர்வல் பிளாக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க இதுல வந்து. என்னன்னா அவங்க ஒய்ஃப் கூட வந்து சண்டை எதனால கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தோட வந்து லிங்க் பண்ணுவாங்க, இவங்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனையோட. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. கடைசியில என்ன, இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடக்கும் கிளைமேக்ஸ்ல, விஷ்ணு விஷாலுக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கும். அப்ப விஷ்ணு விஷால் ஒரு சில வேலைகள்லாம் பார்ப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா வந்து முத்தம் கொடுத்துட்டு இருக்க, ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி பாட்டு வந்து ஷான் ரோண்டல் சம்பவகாரி சம்பவகாரி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த படத்துல வந்து மேக்கிங் வைஸ் ஓகே, ஓரளவுக்கு டீசென்டான மேக்கிங்கா இருந்துச்சு. அந்த சின்ன பொண்ணு உங்களுக்கு ஜாரான்னு ஒரு பொண்ணு நடந்துச்சுல, உங்களுக்கு பொண்ணா வந்து அந்த பொண்ணு வந்து நல்லா நடிச்சிருந்து. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கதை தான். அங்கங்க லேக் உங்களுக்கு தெரியும். படம் பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் இங்க இது முடிச்சாகணும், சேரதானா போறீங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது படம் உங்களுக்கு ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஆனா என்ன சொல்றது, நீங்க வந்து ஒரு பொழுதுபோக்கு ஒரு படம் பார்க்கணும், ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு படம் பார்க்கணும்னா கண்டிப்பா கட்டா குஸ்தி பார்ட் 2 பாருங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்கன்னா பெருசா போர் அடிக்கல. சும்மா நம்ம ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு படம் பார்க்கணும், இந்த வீக்கெண்ட் போகிறதுக்கு நம்ம ஒரு படம் பார்க்கணும்னா நம்ம கட்டா குஸ்தி 2 பார்க்கலான்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பார்ப்போம், கட்டா குஸ்தி 3, 4ன்னு சொல்லிட்டு அடுத்து எடுப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் எதுக்கு இந்த சீக்கிரம் எடுத்தது காரணமே ராட்சசனு, முண்டாசுப்பட்டி, அப்புறம் இன்டர்நேட்டர் நாளை 2லாம் அவருக்கு பெண்டிங்ல இருக்கு. எப்பயோ சைன் பண்ணி வச்சது. அதுக்கு யாரும் ப்ரொடியூசர் வர மாட்டாங்க. சரி நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுப்போம்னு சொல்லிட்டு தான் கட்டா குஸ்தி 2 பண்ணன்னு சொல்லிட்டு அந்த இதுலயே சொல்லியிருப்பாரு. வேல்ஸோட ஒரு ப்ரோமோ வீடியோ இருக்கும் பாருங்க, அதுலயே வந்து விஷ்ணு விஷால் சொல்லியிருப்பாரு, சரி நம்ம வந்து இது மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தான் கொடுத்துருக்கு, சக்சஸ் கொடுத்துருக்கு. ஒரு 55 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ரெவன்யூ எடுத்திருக்காங்க இந்த படத்துல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு கட்டா குஸ்தி படம் அடுத்த பிரான்ச்சைஸ்ல அடுத்த பாட்டு வருமானது நமக்கு தெரியாது. இவர் சொல்றதை வச்சு எனக்கு அப்படிதான் அசியூம் பண்ணிக்கிறேன். பார்ப்போம், எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா ஓகே, அவ்வளவுதான். ஆனா இந்த படத்தை போட்டு ஏன் ரோஸ் பண்ணாங்கன்றது எனக்கு சுத்தமா புரியல. ரோஸ் பண்ற அளவுக்கு பெருசா அந்த அளவுக்கு மோசமா இல்ல, யூஸ்வல் கதை தான். கொஞ்சம் ப்ரிடிக்டபிளான சீன்ஸ் இருக்கு, ஸ்கிரீன் பிளேல லேக் இருக்கு. ஆனா அந்த படத்தை போட்டு எதுக்கு சம்மந்தமே இல்லாம போட்டு அந்த அடி எடுத்தாங்கன்னு சொல்லி தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு விஜயை இது பண்ற மாதிரி பேசியிருப்பாரு. இது மாதிரி ரஜினி வந்து விஜய் வந்து தான் பையன் மாதிரி பார்த்தாரு, ஆனா அவரோட ஃபேன்ஸே வந்து ரஜினியை போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இதுல ஒண்ணு சொல்லியிருப்பாரு. பிரஸ் மீட்ல வந்து விஷ்ணு விஷால் வந்து ரஜினிக்கு சப்போர்ட் பண்றியான்னு சொல்லிட்டு பூரா டிவி கேக்காரங்கெல்லாம் பூரா வந்து நம்ம விஷ்ணு விஷால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நான் சொல்றேனே, இவங்க வந்து அரசியலை வந்து அரசியலாவும் பார்க்க மாட்டாங்க, சினிமால வந்து ஒரு விஷ்ணு விஷால் மாதிரி ஒரு சின்ன ஆக்டர் கூடயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. தமிழ்நாடு நிலைமையும் ஒரு மாதிரி இதுவா தான் இருக்கு. இந்த மாதிரி வரவங்க போறவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணா அதுவும் ஒரு மாதிரி தப்பா தான் இருக்கு. பார்ப்போம், இது அரசியல் விட்டுருங்க, நான் அரசியல் டாபிக் பேசல. சொல்றேன், விஷ்ணு விஷால் அவர் கருத்தை சொல்றாரு, பிடிச்சா ஏத்துக்கங்க. நீங்க வேணா உங்களுக்கான போட்டி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இவங்கன்னு சொல்லிட்டு ஆயிருச்சு, அவங்க கூட நீங்க வந்து ஃபைட் பண்ணுங்க. விஷ்ணு விஷால் அடிச்சு என்ன பண்ண போறீங்கன்றதான் எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, அவ்வளவுதான். ஆனா அதுக்காகவே ரோஸ்ட் பண்றதெல்லாம் தப்புப்பா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்கன்னா ஓவரால் ஒப்பீனியன் இதுதான். படம் பார்க்கறேன்னா பாருங்க.